என் வாழ்க்கையில் ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் ஒன்று அமைஞ்சது. எனக்கு டயாலிசிஸ் பண்ண வேண்டிய சிறுநீரக கோளாறு ஆரம்பித்தது. காலையில் 5-6 மணி வரைக்கும் கூட தூக்கம் வராது. உட்காந்துக்கிட்டே இருப்போம். மனைவி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, என்ன தூங்கலையா தூங்கலையா தூங்கலையான்னு. 2 பேர் மட்டும் இருக்க வீட்டில் இது மாதிரி ஒரு வேதனை அனுபவித்து பார்த்தோம்னா தான் தெரியும். நாம் ஒரு நடு வயசில் இளம் வயசில் எனக்கு இவ்வளோ சுகர் இருக்குது, அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, ஆனால் வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன்னு பெருமையாக சொல்லலாம். ஆனால் அது சைலண்டாக இட் கில்ஸ் யூ. அது எங்கேயோ கொண்டு போய் உங்களை விடுது. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் சம்பத்குமார், வயது 69. நான் போன எபிசோடில் பேசியிருந்தேன். அதில் என்னுடைய 60 வயதுக்கு உட்பட்ட வாழ்க்கையை விளக்கமாக சொல்லியிருந்தேன். இப்போது 63 வயது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருந்த வாழ்க்கை 63வது வயசில் ஒரு பெரிய மாற்றத்தை சந்தித்தது. கிரியாட்டின் லெவல் ரொம்ப ஹை ஆயிடுச்சின்னு சொல்லி கிரியாட்டின் கூட போச்சுன்ட்டு அந்த கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. அப்புறம் நார்மல் மெடிசன்ஸ் கொஞ்சம் எடுத்து பார்த்தேன். பிறகு கேரளா பாலக்காடு போய் கேரளா மெடிசன்ஸு, ஆயுர்வேத மெடிசன்ஸ், அங்கே அகல்யா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று ரொம்ப ஃபேமஸ் இன்ஸ்டியூட் இருக்குது. அதில் டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணேன். அவங்க மெடிசன்ஸ் கொடுத்தாங்க. பட் இந்த கிரியாட்டின் லெவல் 2, 3ங்கிறது 4, 5ன்னு ஆகிப்போச்சு. எனக்கு அதிலேருந்து விடுதலை வழியே தெரியல. அதுக்கு தகுந்தபடி உணவு கட்டுப்பாடுகளும் நிறைய வந்துருச்சு. வாழ்க்கையை பழையபடி அனுபவிக்க முடியலையேன்னு ஒரு மனவேதனை இருந்தது. ஆனால் அது தொடர்ந்துக்கிட்டே இருந்தது, அதிகமாகத்தான் செஞ்சது. அதிலேருந்து ரிலீஃப் ஆகிக்கிறதுக்கு வாய்ப்பே எனக்கு கிடைக்கல. கிரியாட்டின் 4, 5, 6, 7, 8ன்னெல்லாம் ஆகிப்போச்சு. 8.5 வரும்பொழுது என்னுடைய பிள்ளைகள் இதுக்கு மேலே நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம்ப்பா, நீங்கள் பேசாமல் அலோபதிக்கே போயிடுங்க அப்படின்னாங்க. பேசாமல் இதுக்கு கோயம்புத்தூர் கிட்னி கேர் சென்டருக்கு போய் டயக்னைஸ் பண்ணினதில் 2 கிட்னியும் ஃபெயிலியரு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. அது ரொம்ப வாழ்க்கையே இழந்தமாக இருந்தது. ஏன்னா என்னுடைய குடும்பத்தில் இன்னொரு பேஷண்ட் இருந்தாங்க, கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட், என்னோடய ஓன் பிரதர். அவர் ஒரு 5 வருஷம் கிட்னி டயாலிஸ் பண்ணிவிட்டு இறந்து போயிட்டார். ரொம்ப சாரோஃபுல் லைஃப்பை லீட் பண்ணார், போத் ஃபிசிக்கலி அண்டு ஃபினான்ஷியலி. அது எல்லாமே எனக்கும் காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு நான் நினைக்கும்போது, நான் இந்த பூமியிலே இல்லை, கால்கள் அடியில் பேர்ந்து போன மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் கொடுக்கறத வாங்கிட்டு வாழ வேண்டியது தானே வாழ்க்கை, என்ன பண்ணுறது. ஆமாம், எனக்கு என்னுடைய மனைவி ரொம்ப பாடுபட்டாங்க. அது ஒன்றும் சரியாக பண்ண முடியல. கடைசியில் அந்த வாழ்க்கைக்கு நாங்கள் பழகிட்டோம். அந்த வாழ்க்கைக்கு பழகிட்டோம். சேலத்தில் எஸ்கேஎஸ் ஆஸ்பத்திரியில் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இப்போ 4th இயர் ஆன். நடுவில் டயாலிசிஸ் கையில் 2 பெரிய ஊசி குத்துறாங்க. ஒரு ஊசி ரத்தத்தை எடுக்க, இன்னொரு ஊசி சுத்திகரிக்கப்பட்ட ரத்தத்தை உள்ளே அனுப்ப. ஆக இந்த ப்ராசஸ் அப்படியே கட்டிலில் படுக்க வைக்கிறாங்க. ஒரு 4 மணி நேரம் படுத்தே கிடக்க வேண்டியிருக்கு. அது ஒரு பெரிய துன்பம். 2வது வலி நிறைந்ததான்னு கேட்டோம்னா, அந்த குத்தும்போது உள்ள வலி தான். அதுக்கப்புறம் டூரிங் த கோர்ஸ் ஆஃப் டயாலிசிஸ் பெரிய வலியெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட பழகி போயிடுச்சுன்னா என்ன அப்படின்னு சொல்லுவோமே, அப்படி ஆகிடுச்சு. இது வாரத்துக்கு நான் 3 தடவை டயாலிசிஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு டயாலிசிஸும் நியர் அபவுட் 4 hours தான் அப்படின்னு சொன்னாலும், போக வர அது இதுன்னு வச்சு பார்க்கும்போது ஃபுல் டே போயிடுது. கூட பார்த்துக்கிற அட்டெண்டருக்கு ரொம்ப நம்மளோட டபுள் பெயின்ஃபுல்லான லைஃப். ஏன்னா லைஃப் லாங் 3 தடவை வாரத்துக்கு சும்மா ஆஸ்பத்திரியில் உட்காந்துட்ருக்காங்க. இதுக்கு ஒரு எண்டு இருக்குன்னா கூட ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். எண்டே இல்லாத ஒரு வாழ்க்கை. அதனால் கூட இருக்கவங்கள கஷ்டம். இதில் செலவு விஷயங்கள் மிகப்பெரிய பொருளாதார சிக்கலை கொடுக்குது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும். என் கூட இருக்கிற பல பேஷண்ட் கிராமத்துக்காரங்க. அவங்களுக்கு நல்ல உழைப்பாளிகள் தான். அவங்களுக்கும் ஏன் டயாலிசிஸ் சிச்சுவேஷன் வருதுன்னு தெரியல. நம்ம நகரத்தில் இருக்கவங்கள தான் சொல்லிக்குவோம் உடல் உழைப்பு இல்லைன்னு. ஆனால் எல்லா உழைப்பும் உள்ள கிராமத்துக்காரங்களுக்கு வருது.
ப்ளஸ் லேடீஸு, ப்ளஸ் வந்து சின்ன பிள்ளைங்க, அது 20 வயசு பொம்பளை பிள்ளைகள்லாம் வந்து படுத்திருக்கு. இது ஒன்றும் இனம் புரியாத ஒரு நோயாக இருக்குது. ஆனால் டாக்டர்கிட்ட மருத்துவர்கிட்ட போய் கேட்டோம்னா அவங்களோட பிஸி ஷெட்யூலில் நமக்கு ப்ராப்பராக எந்த அட்வைஸுமே கொடுக்கறதில்ல. அல்லது கேட்குற கேள்விக்கு டனான பதில் சொல்லிவிட்டு அவங்க எஸ்கேப் ஆகிற மாதிரி தான் எனக்கு படுது. டே டு டே லைஃப்னு பார்த்திங்கன்னா ஷெட்யூலில் டோட்டலி டிஸ்டர்ப்டு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே இருந்த சம்பத்குமார் தானா இவருன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா வீட்டில் எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது. ஒரு சின்ன பொருளை எடுத்து மனைவி அங்கே எடுத்து வைங்கன்னு சொன்னாங்கன்னா கூட எடுத்து வைக்க இயலாது. ஏன்னா உடம்புல வந்து பலம் இருக்காது. அப்புறம் வந்து இது நுரையீரலை வந்து வீக் பண்ணுற ஒரு நோயாக இருக்கிறதுனால நுரையீரலுக்கு வந்து பெருமூச்சு விடக்கூடிய விஷயங்கள் எதுவுமே பண்ண முடியாது. குறிப்பாக படிக்கட்டுகளில் ஏறுறது, கனமான பொருளை தூக்குறது, இதுகளே இல்லைன்னா என்ன வாழ்க்கை இருக்குது? அப்புறம் நமக்கு சும்மா ஜடமாக வச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப்டு. ஒரு டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு வர அன்னைக்கு ஒரு களைப்பில் வந்து ஒரு நாள் தூங்குவோம் சார், ஒரு நாள் தூங்குவோம். அதன் பிறகு வந்து அடுத்த நாள் ஃபுல் நைட் தூக்கம் வராது. காலையில் 5, 6 மணி வரைக்கும் கூட தூக்கம் வராது. உட்காந்துக்கிட்டே இருப்போம். மனைவி வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, என்ன தூங்கலையா தூங்கலையா தூங்கலையான்னு. 2 பேர் மட்டும் இருக்க வீட்டில் இது மாதிரி ஒரு வேதனை வந்து அனுபவித்து பார்த்தோம்னா தான் தெரியும். குடும்ப விழாக்கள் பணிகளில் போய் பழகுறோம். அங்கே வந்து நம்மளை ஃபுல் நோயாளியாகவே எல்லாம் கருத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து மனைவியும் நம்மளை ஒரு குழந்த மாதிரி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க வர்றாங்க. அவங்க வந்து ஒரு படிக்கட்டில் இறங்கணுன்னா கை கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு உணவு சாப்பிட்ணும்னா அவங்க பக்கத்தில் இருந்து பார்த்து சொல்ல வேண்டியிருக்கு, இதை சாப்பிடுங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்ல வேண்டியிருக்கு. எந்த விழாக்களையும் மனமகிழ்ச்சியோடு கலந்துக்க முடியல. மற்றவங்களுக்கும் நோயாளியாகவே தெரியக்கூடிய ஒரு நோய் தான் டயாலிசிஸ். யாருக்குமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பொதுவாக வந்து இந்த டயாலிசிஸ் பேஷண்ட்டே வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப அடிபட்டவங்களாக தான் இருக்கிறாங்க. நான் வந்து ஒரு பென்ஷனுங்கிறதுனால ஓரளவு மேனேஜ் பண்ண முடியுது. மாதத்துக்கு 40,000 ரூபா செலவு பண்ணுறோம். நாம்பளும் ஒரு பஸ்ஸில் ஏறி வர முடியாதுங்கிறதுனால 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க என்னோடய ஊர்லேருந்து நான் என்னுடைய சொந்த கார் போட்டுக்கிட்டு வர்றேன். அதுலேயும் வண்டி வந்து சிட்டிக்குள்ளெல்லாம் ஓட்ட முடியாது. அதனால் ஒரு டிரைவர் வைக்கிறோம், அவருக்கு சம்பளம் கொடுக்குறோம். ஒரு 40 ரூபா ஆகிடுதுங்க ஒரு மாதத்துக்கு. நினச்சி பாருங்களேன், ஒரு 40 ரூபா ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு ஆள் கொடுக்க நேருதுன்னா அவர் எவ்வளோ காலம் இதை சமாளிக்க முடியும்? அவங்க வந்து வசந்தான்னு ஒரு லேடி வர்றாங்க. அவங்களுக்கு வந்து 60 வயசு இருக்கும். எடப்பாடிங்கிற ஊர்லேருந்து வர்றாங்க. அவங்க வந்து 7, 8 வருஷமாக டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. ரொம்ப கிரேட். அவங்களோட ஃபுட்டு கண்ட்ரோல், ஆக்டிவிட்டீஸ் கண்ட்ரோல்லாம் நினச்சி பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப மலைப்பாக இருக்குது. அவங்க கணவர் வந்து ஒரு விவசாயி. இந்த அம்மாவுமே ஒரு விவசாயி தான். விவசாயியாக இருந்து இப்படிப்பட்ட நோய்க்கு ஆட்படுறாங்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அந்த 7, 8 வருஷமும் எடப்பாடிங்கிற ஊர்லேருந்து 2 வீலரில் மனைவியை உட்கார வச்சு அந்த கணவர் வந்து கூட்டிகிட்டு வர்றாரு. மற்றபடி இங்கே மருத்துவர்கள் கொடுக்குற சில பல வேலைகளும் வந்து மருந்து வாங்கிட்டு வாங்க, இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறதெல்லாம் அந்த கணவர் 7 வருஷமாக ஓடி 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 செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. இதுபோல் பல பேர், சில பேர் அட்லீஸ்ட் எனக்கு மனைவி இருக்காங்க, நான் சொன்ன நபருக்கு கணவர் இருக்காங்க, யாருமே இல்லாத மக்களும் இருக்காங்க. ஒருத்தருமே வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. பிள்ளைங்க பர்டிகுலர்லி இதில் எப்படின்னா ஆம்பளை பசங்க அட்டெண்டராக வர்ற காலத்தில் ரொம்ப எரிஞ்சு விழுறாங்க. அவங்க பெற்றோர்கிட்ட, பெற்றோர் பேஷண்ட்டாக இருக்கிற இடத்துல பார்த்துக்க சொல்லி ஆம்பளை பையன் வருவார். அவர் அந்த ஃபோனை வச்சுட்டு காதில் ஒன்று மாட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கார். அதாவது டாக்டரு இவர் வந்து ஒரு டீ வாங்கிட்டு வா, காஃபி வாங்கிட்டு வான்னு பேஷண்ட் கேட்டால் எரிஞ்சு விழுறாங்க. நான் பக்கத்து பெட்டில் படுத்துக்கிட்டு பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். இப்படி ஒரு நல்லா வாழ்ந்து பிள்ளையும் பையனையும் நல்லா சிறப்பாக ஆளாக்கின ஒரு மனுஷனுக்கு கடைசி காலம் இப்படி ஆகுது அப்படின்னு நினச்சி. இதெல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவத்துறை தான் ஹெல்ப் பண்ணணும். மருத்துவத்துறை சைலண்ட்டாக இருக்குது. அவங்க எதுவுமே செய்கிறதில்ல. இது நான் சொல்கிறது ஜஸ்ட்டு எம்பிபிஎஸ் முடித்தவங்களும் ஆகட்டும், அல்லது வந்து ரொம்ப சீனியர் பர்சனும் ஆகட்டும், அவங்கெல்லாம் வந்து கான்ஃபரன்சஸ் நடத்திக்கிட்டு, என்க்ளேவ்ஸ் நடத்திக்கிட்டு, அப்படி கன்க்ளேவ்ஸ் நடத்திக்கிட்டு போகிறாங்க. அதில் வந்து ஒரு அறிமுகம் வாங்கிக்கிறாங்க மக்களுக்கு. சிட்டியில் இருக்காங்க, பெரிய பெரிய வரவு அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த நோய்க்கு எங்கேயுமே தீர்வே இல்லை. தீர்வு கிடைக்காத ஒரு நோய் மாதிரி என் மனசுக்கு படலை.
ஆனால் கொஞ்சம் முயற்சி பண்ணி அவங்க செஞ்சாங்கனாக்கா கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கும். ஒன்றும் செய்யாமல் இருக்காங்களேங்கிறது தான். எனக்கு கொரோனா மாதிரி விட்டுட்டாங்க. கொரோனாவுக்கும் கூட ஒரு மருந்து கடைசியில் கண்டுபிடிச்சி உலகம் அதுலேருந்து வெளியே வந்துச்சு. ஆனால் இந்த டயபெட்டிக் ப்ளஸ் இதிலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு ஸ்டெப்பே எடுக்கலை. இந்த நேரத்தில் நான் மருத்துவ நிபுணர்கிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா, தயவு செஞ்சு இதை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. நான் எனக்கெல்லாம் டயாலிசிஸ் நோய் வருமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்துருச்சு. இதுபோல் எத்தனையோ 100 பேர், 1000 பேர், 1,00,000 பேர் இருக்கலாம். டயாலிசிஸ் நோயை பற்றி விழிப்புணர்வை தயவு செஞ்சு ஏற்படுத்துங்க. அதுக்கு என்னென்ன செய்கிறீங்கன்னு பாருங்கள். அதுக்கு என்னென்ன ஒரு முன்ஜாக்கிரதை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுங்கள் உலகத்துக்கு. மக்கள் சின்ன வயசில் வர்றாங்க, பெரிய வயசில் வர்றாங்க, எல்லாருக்குமே இது தவிர்க்க முடியாத ஒரு நோய் மாதிரி இருக்குங்கிறத தெளிவுபடுத்துங்க. அவங்கவுங்க அதிலேருந்து வர்றதுக்கு இந்த மருத்துவ உலகம் போராடணும். சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு இதில் ஆபத்து ஜாஸ்தியாக இருக்குது. ப்ரெஷர் நோய் ப்ரெஷர்னால் அன்கண்ட்ரோல்டு ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு ஆபத்து ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம ஒரு நடு வயசில் இளம் வயசில் எனக்கு இவ்வளோ சுகர் இருக்குது, அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, அதனால் வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன்னு பெருமையாக சொல்லலாம். ஆனால் அது சைலண்டாக இட் கில்ஸ் யூ. அது எங்கேயோ கொண்டு போய் உங்களை விடுது. அதனோட விளைவுகளை நீங்கள் நீண்ட ஒரு காலத்துக்கு பிறகு அதை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஏன்னா அதிலேருந்து அப்புறம் உங்களுக்கு விடுதலை கிடையாது. அதனால் முன்கூட்டியே எல்லாம் பாருங்கள். நோயாளிகளாக இருக்கிறவங்களும் உஷாராக இருங்க. டாக்டர்களும் தயவு செஞ்சு இதில் அக்கறை செலுத்தி கண்டுபிடிக்க பாருங்கள். எனக்கு ஏற்பட்டிருக்க அந்த நிலை யாருக்கும் ஆண் பெண் யார் சின்ன பிள்ளைங்க யாருக்குமே வரக்கூடாது. வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக கடக்கணும். ஆமாம், நன்றி. பூங்காற்று நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.